ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமோட சிலபஸ் எல்லாம் பார்க்கலாம். ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் இருக்குது அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் அன் இன்டர்வியூ. இப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் என்னென்ன ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன, மெயின்ஸோட சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ஆப்டிடியூடில் இன்றைக்கி ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு 100. இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 35 கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து உங்களுக்கு 1 மார்க்கு அண்ட் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். லைக் இங்கிலீஷ்க்கு 20 மினிட்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு 20 மினிட்ஸ், ரீசனிங் எபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மெயின்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போத் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டும் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸில் வந்து என்னென்ன செக்ஷன்ஸ்னால் ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே சேம் லைக் செக்ஷனல் டைம் இருக்கும் அண்ட் செக்ஷனல் கட் ஆஃப் ஆல்சோ. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏவும் டிஸ்கிரிப்டிவில் எழுதுவீங்க. அது உங்களுக்கு டோட்டலாக 30 மினிட்ஸ் டைம் இருக்கும். இதில் எல்லா செக்ஷனுமே நம்ம ஈஸியாக உங்களுக்கு எந்த செக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் தான். ஆனால் அதுக்கு தான் நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் எக்ஸாமில் ரொம்ப சீக்கிரம் எழுதிடலாம். அதே மாதிரி எந்த செக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் வந்து உங்களோட எக்ஸாம் டைமில் ரொம்ப முக்கியமான சாய்ஸாக இருக்கும். டக்குன்னு ஒரு செக்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அதில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ப்ரிலிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டிடியூட் கவர் பண்ணிக்கலாம். ஆப்டிடியூட் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். இதுக்கு தேவையான புக்ஸ் என்ன அப்படின்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். அந்த புக்ஸ் வாங்கி நீங்கள் உங்களோட பேசிக்கை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போய்க்கலாம். புக் ரெஃபரன்சஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது பார்த்துக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால். இதில் வந்து உங்கள் சிலபஸ்க்கு தேவையான பேசிக்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கு கொஞ்சம் வாஸ்ட் புக் தான். பட் நீங்கள் இது ஃபஸ்ட்டு பேசிக் இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக்கல் ரீசனிங் பை எம்கே பாண்டே. இந்த புக்கும் ரீசனிங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புக்கு அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ் பை எஸ்பி பாக்ஷி. ரொம்ப பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இந்த புக் நீங்கள் படிச்சிங்கன்னா. ஒன்ஸ் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய புக் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் மேத்தமேட்டிக்ஸ் பை ராஜேஷ் வர்மா. இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஷார்ட்கட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரியணுன்றனால தான் ஆர்எஸ் அகர்வால் முடிக்க சொன்னேன். ஆர்எஸ் அகர்வால் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எப்படியும் 1 to 1.5 months ஆகும். ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் பெர் டேக்கு ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வாஸ்ட்டாக இருந்தாலும் ஆர்எஸ் அகர்வாலை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரீஃபைனிங் ஆர் செல்ஃப் அடுத்தடுத்த டெஸ்ட் எழுத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா புக்ஸுமே வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த புக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச இப்போ நிறைய ஆஸ்பிரன்ஸும் இந்த புக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. நம்மளோட டாபிக் வந்து அஸ் யூஷுவல் சிலபஸில் இருக்கிறதுபடி டாபிக்ஸும் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிலபஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எடுத்துகிட்டு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.